சார் இவ்வளோதான் அரசியல். அதாவது வெளியில் காட்டுறது தான் இந்த திராவிட மாடல் சீன் எல்லாம், உள்ள என்ன நாருதுன்னு எங்களுக்கு தான் தெரியும். இன்று எப்படிப்பட்ட ஒரு இளைஞர்களை அரசியல் வயப்படுத்துறீங்க அப்படின்னா, ஒரு இளைஞர் கூட்டணி ஒரு மீட்டிங் போட்டு பீர் வைக்கிறீங்க, குடிக்க தீர் வைங்கடா அப்படின்னா குடிக்க பீர் வைக்கிறீங்க. என் காலத்துக்கு தலைவரே இல்லை. எங்கள் தாத்தா காலத்துக்கு காந்தி சொல்லலாம், காமராஜர் சொல்லலாம், சீமான் இருந்தார்ல. என் காலத்துக்கு இல்லைங்க. இன்னும் அது உங்களோட பாயிண்ட். என் பாயிண்ட்டுக்கு நான் ஒன்றும் ஏற்றுக்கலையே அவரை. அந்த அளவுக்கு என்ன பண்ணார்? இங்கே இருக்கிற அரசியல் கூட்டங்கள் இருக்குல்ல, இவங்க எல்லாரும் நினச்சிட்டாங்க இன்னொரு நடிகை வந்திருக்கான், இதுக்கு முன்னாடி வந்த நடிகர் போல் இவனும் ஒரு நடிகர். பூத் கமிட்டிக்கே மெம்பர்ஸ் இல்லன்றாங்களே. பூத் கமிட்டி மாநாடு நடத்திட்டார் சார். ரவீந்திரன் துரைசாமியா இருக்கட்டும், நிறைய அரசியல் இதெல்லாம் பெய்டு வாலண்டியர்ஸ் பற்றிலாம் பேசணும். ரவீந்திர துரைசாமி பேசலாம், நான் கணக்கில் எடுக்க மாட்டேன். அப்போ நான் அவரை பற்றி பேசினா அது வேற மாதிரி போகும். எப்படின்னா, நான் உனக்கு ஓட்டை போட்டு உட்காத்தி வச்சிருவேன், ஆனால் எனக்கு தேவைப்பட்ட அடிப்படையான தேவைக்கே நான் ரோட்ல உனக்கு போராட வேண்டியிருக்கு. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சி மற்றும் தாவேக்கு ஆதரவாளர் காமேஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். இப்போ பார்த்தீங்கன்னா கட்சியில் புதுசாக முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், இப்போ அருண்ற ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்து வகிச்சோம், அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழக அரசியல் சாக்கடையோட நாத்தடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அரசியல் ஒரு சாக்கடை, இந்த இடத்துல எவன்டா சேருவான் அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சுல்ல, அதை முதல் முறையாக உடைச்சிருக்காரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா படித்தவர்கள் கிட்டத்தட்ட இந்த அருண்ராஜ் ஐஆர்எஸ் அப்படின்றவர் 45 வயது ஆட்கள், ஒரு 15 வருஷம் இன்னும் சர்வீஸ் இருக்குது. அவர் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டு நல்ல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வேறு. ஸோ அதை தூக்கி போட்டுட்டு ஒரு நம்பகத்தன்மையோட, ஸோ கால்டு நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படின்னா, ஒரு நம்பகத்தன்மை கொடுக்குற ஒரு தலைவன் இருக்கான் அப்படின்ற போது அந்த நம்பி வேலையை தூக்கி போட்டு வராங்கல்ல. அப்போது இந்த மாதிரி படித்தவர்கள் அரசியலுக்கு வரமாட்டாங்க, அவர்கள் எப்போவுமே அரசியலேருந்து ஒதுங்கி இருப்பாங்கன்றத அந்த பேரியரை உடைக்கிறாரு, ஒரு ஐ ஓப்பனராக வராரு. ஸோ இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, படித்தவர்களுக்கு சமுதாய சிந்தனைகள், இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாகி போகட்டும், எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, என் வேலை, என் பொழப்பு, என் பொண்டாட்டி குட்டி, என் குடும்பம், நான் சம்பாதிச்சிக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்றவர்களுக்குள்ள சமுதாய பற்று இருக்குல்ல, அதை மேம்படுத்தும் விதமாக ஒரு தலைவர் விஜய்ன்ற ஒரு மனிதர் அதை முன்னெடுக்கிறத நம்பகத்தன்மையோட இவங்கெல்லாம் வராங்கன்றதை காட்டுது. இது ஒரு ஸ்டார்டிங். ஐ ஓப்பனர் சொன்னேன் இல்லையா, இது ஒரு ஐ ஓப்பனர் ஸ்டார்டிங். வரும் காலங்களில் இன்னும் பல தலைவர்கள், படித்தவர்கள், உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள், சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும், என் தமிழ்நாடு, என் சமுதாயம், என் மாநிலம், என் நாடு வளரணும்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த பற்று உள்ளவர்கள்லாம் வருவாங்க. இல்லை புதுசாக இப்போ கட்சி ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா, அண்ணா திமுக ஓப்பன் பண்ணும்போது இதே மாதிரியான நிறைய படித்தலைவர்கள் வந்தாங்க. அதே மாதிரி தாவேக்கும் வர்றது காரணம் என்ன நினைக்கிறீங்க? நம்ம அது நல்ல கொள்கை நல்ல எல்லாமே. இப்போ அண்ணா தமிழ்நாடு அரசியல் இருக்கிற வரைக்கும் அண்ணாவை யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. அண்ணா ஒரு ஐகான், ஒட்டுமொத்த ஐகான். அவர் அசைக்கவே முடியாது தமிழ்நாட்டிலேருந்து. எத்தனை வருஷம் ஆனாலும் அவர் மட்டும் தனிச்சு தெரிவார். அந்த மாதிரி இவரும் ஒரு ஐகானாக வரத்துக்கான வாய்ப்பு. ஏன்னா கடந்த 60-70 ஆண்டுகளாக, ஓகே 60 வருஷம் வச்சுப்போம், 50 வருஷம் வச்சுப்போம், அந்த 50 வருஷமாக தமிழக மக்கள்கிட்ட நம்பகத்தன்மை குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. அண்ணா காலத்தில் பார்த்த அரசியல் ஒரு விஷயம் இருக்குல்ல, காமராஜர் காலத்தில் பார்த்த அரசியலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு, மாற்றுன்றதுக்கு அடாப்ட் அந்த ஒரு அண்ணா தான். அதுதான் அது வந்துச்சு இல்லையா, அது மாறிக்கிட்டே வருது. இன்று எப்படிப்பட்ட ஒரு இளைஞர்களை அரசியல் வயப்படுத்துறீங்க அப்படின்னா, ஒரு இளைஞர் கூட்டணி ஒரு மீட்டிங் போட்டு பீர் வைக்கிறீங்க, குடிக்க தீர் வைங்கடா அப்படின்னா குடிக்க பீர் வைக்கிறீங்க. மோர் வச்சா கூட பரவாயில்ல, இந்த வெயிலுக்கு பீரை வைக்கிறீங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இளைஞர் சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் தவறான அரசியல்வாதிகளை நடந்து கொண்டிருக்கும் போது இதை மாற்றக்கூடிய ஒரு தலைவன் தேவைப்படுது. அடுத்த தலைமுறைக்கான தலைவன் தான் நம்ம. இன்னைக்கு நமக்கு அண்ணா எங்கள் அப்பா காலத்து தலைவர், என் காலத்துக்கு தலைவரே இல்லை. எங்கள் தாத்தா காலத்துக்கு காந்தி சொல்லலாம், காமராஜர் சொல்லலாம், சீமான் இருந்தார்ல, என் காலத்துக்கு இல்லைங்க. இன்னும் அது உங்களோட பாயிண்ட். என் பாயிண்ட்டுக்கு நான் ஒன்றும் ஏற்றுக்கலையே அவரை. அந்த அளவுக்கு என்ன பண்ணார்? இவங்க எல்லாருமே சாதிச்ச தலைவர்கள். காந்தி, காமராஜர், அண்ணாலாம் சாதிச்ச தலைவர்கள். சீமான் இன்னும், நான் சீமான் அண்ணனை குறைச்சி மதிப்பிடலை, அவர் அவர் பாயிண்டில் பண்ணுறார். ஆனால் எப்போவுமே இங்கே வெற்றிக்கு தான் மரியாதை, புரியுதுங்களா? அந்த நம்பிக்கைத்தன்மை வரணும். வரல, 8% மக்களுக்கு தான் நம்பிக்கைத்தன்மை வந்திருக்கு நீங்கள் சொன்னவருக்கு. ஆனால் அவங்க அப்படி இல்லைல்ல. ஸோ அந்த நம்பகத்தன்மையை கொடுக்குறாரு. இப்போ அடுத்த முறை தலைவருக்கு இந்த நம்பகத்தன்மை எங்கேருந்து வரும்னா, எங்கள் மாதிரி ஆட்கள்கிட்டேருந்து வரும், அவங்க அப்போ கொண்டு போவாருன்ற அதை காட்டுது. இதுதான் அதை பார்க்கணும் நம்ம. ஸோ அப்போது இவ்வளோ நாள் ஒரு 30% மக்கள் அவங்கெல்லாம் பணக்காரங்கடா, எலெக்ஷன் அன்றைக்கி
கார் எடுத்துக்கிட்டு ஊர் சுத்த போயிடுவானுங்க, அவனுங்க ஓட்டு கூட போட வரமாட்டானுங்க அப்படின்ட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டம் திரும்பி பார்க்குது. இதுதான் ஒரு மாற்றத்துக்கான முதல் படி. இப்போ நீங்கள் நிறைய ஃபீல்டில் பார்த்துருப்பீங்க, நிறைய கட்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, சின்ன சின்ன கட்சி. கார்த்திக்லேருந்து விஜயகாந்த், சீமான், தொடர்ச்சியாக எண்ணிலான கட்சியில் இருக்குது. ஆனால் அந்த கட்சிகள்லாம் வராதும்போது விஜய் வந்த உடனே இந்த மாதிரி புதுசாக வரும்போது நீங்கள் புதுசாக இது ஒரு யூனிக்காக இருக்குது, இந்த பீரியடில் இந்த டிக்கெட்டில் ஒரு யூனிக்காக இருக்குன்றது நீங்கள் பார்த்து வியந்தது என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஃபஸ்ட்டு அவர் ஒரு மிகப்பெரிய நடிகர். தமிழக பொறுத்த மட்டும் ஒரு மண்ணுக்கு ஒரு ஸ்டைல் ஆஃப் இது இருக்குது, கவர்ச்சி இருக்குது. நீங்கள் இதே பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் போய் ஒரு நடிகர் நின்னானா காரி துப்பி அனுப்பிச்சிருவோம், புரியுது. ஆனால் ஆந்திராலையும் தமிழ்நாட்டிலையும் அந்த நடிகனை ஒரு ஹீரோவாக பார்க்குறான், எண்ணில் வருவான். இப்போ வந்து திரையில் வந்து ஒரு போலீஸ்காரன் தப்பு பண்ணுறான், அந்த போலீஸ்காரனை ஓங்கி அடிக்கிறான் அப்படின்னா அந்த படம் பார்க்குற அந்த ரசிகன், எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு, என்னால் அடிக்க முடியலையா, அவன் அடிக்கிறானேன்ற போது அந்த வேல்யூ ஏறுது. அந்த மாதிரி பல வருடங்களாக பண்ணிட்டு வர்றாரு. ரெண்டாவது, இதை தாண்டி இளைஞர்கள் அவர் பின்னாடி வரதுக்கான காரணம் அது வந்து ஒரு மோகம் சொல்கிறீங்களா, இதுவும் ஒரு விதமான ஒரு என்ன சொல்ல ஒரு டேலண்ட் தான். இப்போது அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி தளபதி ஆவார், ராஜாக்கு 100 பேர் இருப்பாங்க, சண்டை போடுவாங்க, எவன் ஜெயிக்கிறானோ அவன் தான் தளபதி ஆவான் ராஜாக்கு. ராஜாவே அப்படி தான் வருவார். சொந்த பசங்க 3 பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள சண்டை போட்டு எவன் ஜெயிக்கிறானோ அவனை வந்து ராஜா பீடத்தில் உட்காந்து வைப்பார் ராஜா. அது இந்த ஜனநாயக நாட்டில் இது வேறு மாதிரியான ஒரு விஷயத்தில் இருக்குது. ஸோ இதையும் அவர் போராடி கொண்டு தன் மக்களோட மனதில் இடம் பிடித்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்காரு. அப்போ இங்கே எல்லாருக்குமே ஒரு மாற்றம் தேவைப்படுது. அந்த மாற்றத்தை யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எதிர்பார்த்தவர்கள் கொடுக்கவில்லை. அவங்க ஒரு ஏதோ நோக்கி பயணிக்கிறாங்க, அதை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஆனால் விஜய்னா சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு. அப்போ அந்த இளைஞர்கள் கூட்டமாக இருக்கட்டும், பெண்கள் கூட்டமாக இருக்கட்டும், இவர் பண்ணுவார்றான்ற அந்த நம்பகத்தன்மை இருக்குல்ல ஒரு தலைவன் கிட்ட, அது வருது. விஜயனா பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எடுக்கும்போது ஒரு தலைவன் என்பவன் என்னன்னா, நான் வந்தால் அப்படி பண்ணுவேன், நான் வந்தால் இப்படி பண்ணுவேன்னு சொல்கிறவன் தலைவன் கிடையாது. அடுத்தவன் அத்தனை பேர் பேச வைக்கிறான் தெரியுமா, அவன் தான் தலைவன். இன்னும் சொல்லப்போனால் என் பின்னாடி எத்தனை தொண்டர்கள் இருக்கார்கள் பாருங்கன்னு சொல்கிறவன் தலைவன் இல்லை, எத்தனை தொண்டர்களை தலைவனாக மாற்றுறான் தெரியுமா, அவன் தான் தலைவன். அவன் தான் பெரிய தலைவனாக, அந்த கட்சி தான் பல மடங்கு உயர்ந்து வரும். இல்லை இப்போ திமுக ஓப்பன் பண்ண அண்ணா பீரியட். இப்போ நீங்கள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு உதாரணத்துக்கு மறுபடியும் சொல்கிறேன், காந்தின்னு எடுத்தீங்கன்னா காந்தியே மிகப்பெரிய தலைவர் அப்படின்னா, அவர் இருந்த காலத்தில் வல்லபாய் பட்டேல், நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, பாலகங்காதர் திலக், காமராஜர் முதற்கொண்டும் மாபெரும் தலைவர்களை உருவாக்குனாங்க. அதே அண்ணா காலத்துக்கு வாங்க. அண்ணா காலத்துக்கு வரும்போது எம்ஜிஆர், நெடுஞ்செழியன், கலைஞர், இவங்களெல்லாம் மிகப்பெரிய ஆட்கள் எல்லாத்தையும் உருவாக்கியிருக்காரு. இந்த மாதிரி இப்போது யாராவது சொல்லுங்க பார்க்க முடியுமா, முடியல. அப்போது இந்த பெருந்தலைவர்கள் உருவாக்குறாங்கல்ல, அப்போ தான் இன்னைக்கு விஜயனா அதை எடுத்திருக்காரு. ஸோ அப்போ இதை உருவாக்கக்கூடிய தலைவர்களை உருவாக்கும் போது, அவர் பெருந்தலைவராக மாறும்போது அந்த இடத்துல ஒரு ஓவர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பொலிட்டிக்கல் சினாரியோ நடக்கும். காங்கிரஸ்லேருந்து திராவிடியன் பாலிடிக்ஸ் மாறுது தமிழ்நாட்டுக்குள்ள. ஏன் அப்படின்னா காமராஜரையே வீழ்த்தக்கூடிய அளவுக்கு அண்ணா வர்றார். மக்கள் அப்படி தான் பார்ப்பான். காமராஜர் மாபெரும் தலைவர், அவருக்கு எந்த ஒரு குறையில், ஆனால் தோக்கடிச்சிட்டாங்களே. அப்போது அண்ணா அங்கே ஒரு படி மேலே போகிறாரு. அவர் காமராஜர் எப்படி, அண்ணா இப்படி இந்த வாதத்துக்குள்ளே வரல, மக்கள் எப்படி ஏற்றுக்கிட்டான்னு பார்க்கும்போது எல்லாருக்குள்ளேயும். அப்போ இன்றைக்கி இருக்கிற பாலிடிக்ஸில் பார்க்கும்போது நீங்கள் சொன்ன சில நடிகர்களை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏங்க இங்கே யாருமே உள்ளே போய் பூத்த முடியாதுங்க. நீ உனக்கு விஜய் பிடிக்கும், இன்ஜெக்ஷன் இல்லை, நீ விஜய் தான் பிடிக்கணும், உனக்கு விஜய் தான் பிடிக்கணும், விஜய் நம்ம இன்ஜெக்ஷன், அது தானாக ஒரு தலைவன் மேலே உருவாகிற பற்று. காந்தி எப்போ யாராவது சொன்னாங்களா, அண்ணா அப்போ யாராவது சொன்னாங்களா, கிடையாது. அவர்கள் இழுக்கிறாங்களா, சரிஸ்மேட்டிக் புல்லிங் பவர் ஆஃப் அ லீடர் சொல்கிறாங்களா, அது விஜய் நாட்டை இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னவர்கிட்ட இல்லை, மக்கள் ஏற்றுக்கலை, அவ்வளோதான். அதனால் இப்போ மக்கள் ஏற்றுக்கிறாங்க, யங்ஸ்டர்ஸ் ஏற்றுக்கிறாங்கன்னா கண்ணுக்கு நேரம் பார்க்குறாங்க, அவர்களுக்கு பிடித்தது போல். அது ஒரு பர்டிகுலர் பீரியட் தான் இருக்குது. அந்த வேவ்ன்றது ஒரு 10 years 15 years அப்படி தான் இருக்குது. அப்புறம் அந்த வேவ்ன்றது அப்படி குறைய ஆரம்பிச்சிருக்கு. எங்கே வேவ் குறையுது? சீமான் கூட்டம் இருக்கும், விஜயகாந்துக்காக இருக்கட்டும், மற்ற நடிகர்களுக்கு ஓப்பன் பண்ண சஸ்டைனபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லை பாலிடிக்ஸில் இப்போ நீங்கள் ஆந்திராவில் பவன் கல்யாணம் இருக்கட்டும், அவங்க கிட்ட இல்லை, இவர்கிட்ட இருக்கும். இப்போ தானே வந்திருக்காரு, இவர் எத்தனை வருஷம் தாங்குறாரு, சஸ்டைனபிளாக நிற்கிறாரா இல்லை? அதான் நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற அரசியல் கூட்டங்கள் இருக்குல்ல, இவங்க எல்லாரும் நினச்சிட்டாங்க இன்னொரு நடிகன் வந்திருக்கான், இதுக்கு முன்னாடி வந்த நடிகர் போல் இவனும் ஒரு நடிகர், மற்ற நடிகர்கள் யாரும் நான் குறிப்பிட விரும்பல, ஜென்ரலாக சொல்கிறேன், வந்திருக்காரு, ஒரு எலெக்ஷன் தான் தாங்குவார், அதுக்கப்புறம் திருப்பி நடிக்க போயிடுவார், இல்லைனா போயிட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கோ 2 MP சீட்டுக்கோ போயிட்டு காலை வந்து விழுந்துருவார், இவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. இது தவறு. இல்லை அப்படி தான் நடந்துக்கிறாருல்ல, தவறு. ஃபீல்டில் நீங்கள் ஃபீல்டுலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் கட்சிக்கான கட்டமைப்பு அடிப்படை எதுவுமே இல்லை. யார் சொன்னாங்க? கிட்டத்தட்ட நீங்கள் 2026 நீங்கள் வந்து தாவேகா வந்து சரியாக ஃபாலோ பண்ணலன்னு நான் சொல்லி முடிக்கிறேன். அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்ல. திமுகவோட எத்தனை மாவட்ட செயலாளர்கள், கட்சியின் எத்தனை மாவட்ட செயலாளர்கள், அதிமுக கட்சியின் எத்தனை மாவட்ட செயலாளர்கள், 60 வருஷம் 2 கட்சியும் 75 55 சொல்லுங்கள்.
இந்த 2 கட்சியோட ஜாஸ்தி இவங்க. அவங்களுக்கு 90, இவங்களுக்கு 85. இவர் 120 மாவட்ட செயலாளர் போட்டிருக்காரு. அப்போ பூத் கமிட்டிக்கே மெம்பர்ஸ் இல்லன்றாங்களே. பூத் கமிட்டி மாநாடு நடத்திட்டார் சார். ரவீந்திரன் துரைசாமியா இருக்கட்டும், நிறைய அரசியல் இதெல்லாம் பெய்டு வாலண்டியர்ஸ் பத்திலாம் பேசணும். ரவீந்திர துரைசாமி பேசலாம், நான் கணக்கில் எடுக்க மாட்டேன். அப்ப நான் அவரை பத்தி பேசினா அது வேற மாதிரி போகும். ரஜினிகாந்த் வந்து 50% வாக்குகளை வைச்சிருக்காருன்னு சொன்னவர் அவர் வரத்துக்கு முன்னாடியே. அப்புறம் அவர் தான் வந்து என்ன சொன்னாங்க, ஏன் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரல அப்படின்னா பாஜக வந்து அவரை வந்து பிரசிடென்ட் ஆக்க போகுது, குடியரசுத் தலைவர் ஆக்க போகுதுன்னாங்க. அப்புறம் ஒரு காலத்தில் என்ன சொன்னார், கமலஹாசன் தான் இதை நிர்ணயிக்க போறாரு. 2021 எலெக்ஷனில் யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்க, ஈ வில் பி த கிங் மேக்கர்னாரு. இதெல்லாம் தான் நடந்துச்சா? சும்மா ஏதாவது வாங்கல வந்து அடிச்சு விட்டுக்கிட்டு பேசுறதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுக்காதீங்க. நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஃபீல்டில் இருக்கிறத பாருங்கள். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நாளைக்கு போய் இதை பேசுவீங்களா, 2026 விஜயனா தான் ஆட்சி அமைக்க போகிறாரு 155 சீட்டு ஜெயிச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன் வச்சுக்கோங்க. இதை போய் நாளைக்கு ரவீந்திர துரைசாமிகிட்ட வேற யார்கிட்ட கேட்பீங்களா நீங்கள்? முதல்ல இவர் சொல்கிறார்ல, விஜய் இஸ் அன்டெஸ்டட், அவர் எலெக்ஷன்லேயே நிற்கிறதுக்கு வந்து இல்லை, அவர் என்ன ஓட்டு வாங்கினார்னு. இப்போ நான் கேட்குறேன், ரவீந்திர துரைசாமி இது சொல்கிறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குது? அவர் பிகேவா? பிரசாந்த் கிஷோர் மாதிரி 10 எலெக்ஷன் ஜெயிச்சு கொடுத்துருக்காரா? 12 எலெக்ஷனில் 10 எலெக்ஷன் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு சார் அவர் அக்ராஸ் த இந்தியா. பிரசாந்த் கிஷோர், இப்போ பிரசாந்த் கிஷோர் சொல்லட்டும், சொந்த ஊர்ல தோத்துதான் சொல்றாங்க. யார் தோத்தாங்க? பீகார்ல. என்ன தோத்தாரு? பீகார்ல இடைத்தேர்தலில் எவன் வேணாலும் தோப்பான் சார், ஆளுங்கட்சி தான் சார் ஜெயிக்கும். அக்டோபர் எலெக்ஷனுக்கு அப்புறம் பேசுங்க. என்ன ஒரு நல்ல அரசியல் கட்சி தலைவராக இருக்கிற வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு வரணும்ல. காமராஜர் படிச்சுட்டு வந்தாரா? தமிழ்நாட்டின் இன்ற வரைக்கும் சிறந்த அரசியல் தலைவர்னா யாரை சொல்றோம்? கல்வி தந்தைன்னு சொல்லி காமராஜர் என்ன சொல்றோம்? அவர் படிச்சுட்டு வந்தாரா? அவருக்கு எங்கே அரசியல் இது வந்துச்சு? கான்ஸ்டியூஷனில் அந்த மாதிரி கிடையாது சார். ஆனால் நீங்கள் ஒரு MBBS படிக்கணும், ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருந்தா மினிமம் ஒரு இதுவாகணும், அதுக்கு நீங்கள் படிச்சுட்டு வரணும். ஒரு சாதாரண பியூன் கிளர்க்கு கவர்மெண்ட்ல 10வது படிக்கணும். ஆனால் நாட்டிலேயே நீ முதல்ல மந்திரியா உட்கார்றதுக்கு நீ எதுவுமே படிக்க தேவையில்லை. உனக்கு தேவை மக்களுக்கு சேவை செய்யணும், மக்களுக்கு இந்த சமுதாயத்துக்கான உண்மையாக இருக்கணும், அவ்வளோதானே. அப்போ நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? நான் கேட்குறேன், இப்போ ரவீந்திர துரைசாமியை நீங்கள் கேளுங்க, அடுத்த வாட்டி இந்த கேள்வியை கண்டிப்பாக கேளுங்க. அவரை நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்களா சார், இந்த மாதிரி நீங்கள் எதை வச்சு சார் நீங்கள் அன்டெஸ்டட் சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் எத்தனை கட்சிக்கு நீங்கள் வேலை செஞ்சு எத்தனை கட்சியை ஜெயிக்க வச்சுருக்கீங்க? அப்போ ரவீந்திர துரைசாமி அன்டெஸ்டட் தானே? இப்போ பிரசாந்த் கிஷோர் சொல்லட்டும் சார், சுனில் சொல்லட்டும் சார், நான் ஏற்றுக்கிறேன் சார். கிடையாதுங்க. ஏன்னா அவர் ப்ரூவன் 12 கட்சியை ஜெயிக்க வச்சிருக்காரு. 12 எலெக்ஷனில் 12 மாநிலத்தில் ஒரு இடத்துல இந்தியா மோடியை முதற்கொண்டு ஜெயிக்க வச்சவர் அவர் தான். சுனில் இன்னைக்கு இதில் ஜெயிக்க வச்சிருக்காரு கர்நாடகாவில். இவர் எத்தனை கட்சிக்கு வந்து சஃபாலஜிஸ்ட் வந்து ஜெயிக்க வச்சிருக்காரு? ஒரு கட்சி ஒரு இதில் ஜெயிக்க வச்சார் சொல்லுங்க, அப்போ நான் ஏற்றுக்கிறேன். சும்மா என்ன வேணாலும் வாயில் வந்தது பேசுவாரா? அப்போல்லாம் ஏற்றுக்க முடியாதுல்ல. இவர் ஒருத்தரையும் ஒரு வாட்டி பேசின்னு இருப்பார். நாங்கள் தான் 400 சீட்டு குறையாமல் ஜெயிக்கும் பாருங்க பிஜேபின்னாரு. 240 சீட் தான் ஜெயிச்சுது. அப்போ என்ன பண்ணலாம்? 3வது முறை ஆட்சி அமைக்கும்னாரு. இது எல்லாமே முடிஞ்சது தான் பேசுவார். நாங்கள் அன்றைக்கே சொன்னேன், நான் அன்றைக்கே சொன்னேன், இது அன்றைக்கே சொன்னேன், இன்னைக்கு நடக்கிறத சொல்லுங்கள். அப்போ இவருக்கு இருக்குது, இவரை நோக்கி வராங்க. இவர் இன்னும் அரசியலில் வரல. இவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே 15%, இன்னைக்கு 24%, 25% சொல்லிட்டு இருக்காங்க. அதே சீமான் 8% வாங்கினார். சீமான் இன்னைக்கு 4%க்கு போயிட்டார். அது யார் காரணம்? இவர் காரணம். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்களா, எல்லா கருத்து கணிப்பும் எங்கேயுமே தாவே குறைச்சி மதிப்பிடவே இல்லையே. யாரோ ஒரு கருத்து கணிப்பு சொல்கிறீங்க. இப்போ 4 நாள் முன்னாடி இந்த மோரிஸ் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 35 45 வரைக்கும் சீட்டு வாங்கிறதுக்கு கூட இது இருக்குது. அவர் 85 125 சீட்டு வரைக்கும் போவாருன்னு இருக்காங்க. ஆனால் யார் முதலமைச்சர் ஆவார்னா, விஜய் நான் முதல்ல நிற்கிறார் 28%, ஸ்டாலின் 22%, எடப்பாடி 19% என்னமோ, இவர் அண்ணாமலை 10%, சீமா 4%. ஸோ அப்போ யார் கொடுத்தது? அவங்க கொடுத்தது. அவங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? உடனே இதுவும் பெய்டாப்போ காசு கொடுத்து போட்டாங்கன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு இப்படி இருக்கா? இந்த மாதிரி ஓட்டார்ஸ்னு ஒரு கருத்து சார், இந்த மாதிரி எல்லா ஓட்டர்ஸ் எடுங்க சார். எல்லா ஓட்டரையும் வாங்கிட்டாரு விஜய்னா, கோடி கணக்கில் கொடுத்து. அப்படி வச்சுக்கலாமா? லைலா காலேஜ் ஒன்று கொடுத்துச்சு, சி ஓட்டர்ஸ் ஒன்று கொடுத்துச்சு, இப்போ மோரிஸ் ஒன்று கொடுத்துருக்கு, ப்ரோ பிஜேபியான சாணக்கியா கொடுத்துருக்கு. உங்களுக்கே தெரியும் சாணக்கியா என்ன சேனல், அவர் யாருன்ட்டுன்னு. அவர் என்ன கொடுத்தாரு? இல்லை அவங்களுக்கு வந்து திமுக வரக்கூடாது, அதனால இந்த மாதிரியான விஜய் வந்து ஒரு லைலா காலேஜ் ஒட்டு மொத்தமா அவங்க வந்து டிஎம்கே சார். அவங்க எப்பவுமே டிஎம்கே ஃபேவரா தான் அவங்க கொடுப்பாங்க. ஜெயலலிதா அந்த காலத்திலே கொடுத்தாங்க. புரியுதா? நான் கருத்து கணிப்புக்குள்ளேயே போல, கலா நிலவரம் என்னன்னு நீங்க போய் கேட்டுவாங்க. நம்ம போவோம், வாங்க, நானும் வரேன். உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் சொல்லி பேசுறாங்க சார். அதெல்லாம் வாங்க எடுத்து போனீங்கன்னா அப்படி ஐயா நீங்க வாங்கய்யா. ஒரு பேரண்ட் தான் இளைய காமராஜர் சொன்னாரு, நான் சொல்லையா? யங்ஸ்டர் எவனும் சொல்லையா? அந்த பேரண்ட் மேடை ஏறி இளைய காமராஜர் ஏன் சார் சொல்றாரு? எதுக்கு சொல்லணும்? பார்த்துங்க என்ன டிஃபரன்ஸ் ஆஃப் லீடர்ன்றது. இதுதான் டிஃபரன்ஸ் ஆஃப் லீடர். ஈன்ற பொழுதினும் தன் மகனை சான்றோன்னு கேட்ட தாய் தான் இருக்கு. ஆனா இங்க உணர்த்தும் தாயா மாத்துறாரு.
ஈன்ற பொழுதினும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் எங்கே உட்காந்துருக்கா? ஸ்டேஜ் மேலே நின்று அவனை பாராட்டும் போது கீழே நின்று கை தட்டுறா, என் பிள்ளைக்கு பார் பேர் கிடைச்சிருக்கு, சான்றிதழ் வாங்குறாரு, பரிசு கிடைக்குதுன்னு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? அந்த அப்பா அம்மா, அந்த தாயையும் தந்தையும் மேடை ஏற்றி அவர்களையும் கௌரவிக்கிறார். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டு போயிருப்பாங்க சார். இன்னைக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் இருங்க, அந்த டீச்சர்ஸ். ஆனால் நீங்கள் அந்த டீச்சர் மேடை ஏறி பேசுகிற அளவுக்கு மரியாதை கொடுத்து வச்சது யாரு? The difference between a leader. சார் இதெல்லாம் ஒரு ஃபீல்ட் ஒர்க்னு எடுத்துக்க முடியாது சார் ஹோட்டல்ல. அப்படியா சார்? இது ஃபீல்ட் ஒர்க் கிடையாது, இது கணக்குல வராது. சார். சூப்பர் சார். நீங்க அன்றாட அரசியல் நடவடிக்கைகளை என்ன நீங்க கவுண்டர் பண்றீங்க? இது இவ்வளவுதான் சார். அதுதான் சொல்றேன் சார். நீங்க ரெண்டு விதமா ஒரு படத்துல சொல்லுவார்ல, அரசியல்ல ஒண்ணு வாழ்க சொல்லணும், இல்ல ஒழிக சொல்லணும். எதுக்கு வாழ்கன்னு சொல்ல தெரியாது, எதுக்கு ஒழிகன்னு சொல்ல தெரியாது. உங்களை பொறுத்த மட்டும் ஒரு போராட்டம் பண்ணோம், அவ்வளவுதான். அன்னைக்கு ஒரு நாள் கத்திட்டு அப்படியே அரெஸ்ட் ஆகணும், போயிட்டு உட்காரணும், மதியானம் பிரியாணி சாப்பிட்டு வீட்டுக்கு போனா கொண்டே கை தட்டுவீங்க. இவங்க தான் அரசியல். இந்த மாதிரி விஷயத்தை ரொம்ப சிறுமைப்படுத்துறீங்க. இல்ல, நான் சிறுமைப்படுத்தல. தீர்வு என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன். நான் போராட்டத்தை கொச்சைப்படுத்தல. அந்த போராட்டத்துக்கு தீர்வு என்னன்ற நான் அதை தான் சொல்றேன். பாராட்டு விழாக்கள் நடந்திருக்கு, இந்த டிஃபரன்ஸை சொல்லிட்டு இருக்கேன், நீங்க புரிஞ்சுக்கங்க. நான் சொல்றதை மண்டல ஏத்துங்க. பாருங்க, பாராட்டு விழா நடக்குது. ஆனால் பாராட்டு விழால எல்லோரும் யார் அவர்களோ அவர்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாரு. ஆனால் அதற்கு காரணமான தன் தாய் தந்தையும் அந்த பள்ளி ஆசிரியையும் சேர்த்து கௌரவிக்கிறாரு. இந்த இடத்துல வெறும் போராட்டம் மட்டும் தேவையில்லை, அந்த போராட்டத்துக்கு என்ன தீர்வுன்ற சொல்யூஷன் நோக்கி பயணிக்கிறார். இந்த தலைவனுக்கான வித்தியாசம். அதனால பெருந்தலைவருக்கும் தலைவருக்கும் உள்ள வித்தியாசம். ஏன் அண்ணா இருக்கும்போது இத்தனை தலைவர்கள் உருவானாங்க, ஏன் காந்தி இருக்கும்போது இத்தனை தலைவர் உருவானாங்க? அதற்கு காரணம் இதுதான். அதுதான் தலைவனோட விஷன். அது சமீப காலத்தில் யார்கிட்டயுமே இல்லை. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஒரே ஒரு தலைவர் எம்ஜிஆர்லேருந்து வெளில வந்தவர் யாரு? ஜெயலலிதா. வேற ஜெயலலிதா கிட்ட எத்தனை தலைவர் வெளில வந்தீங்க? வரல. கருணாநிதிக்கிட்டே ஒருத்தர் வந்திருக்காங்க. யார் வந்தாங்க? அவர் பையன் தான் வந்தார். அதனால் கணக்கில் எடுக்க முடியாது. சொந்த பையன், அதனால் கணக்க முடியாது. நான் கேட்குற கேள்வி என்னன்னா, ஒரு பெருந்தலைவராகி இப்படி கொடுவீங்கல்ல, ஸோ அப்போ நீங்கள் கேட்க சரி சார் ரொம்ப சிம்பிள் சொல்கிறீங்க, அவர் வந்து இது பசங்களுக்கு கொடுத்தாருன்னு. அப்போ வந்து இப்போ தெருமொழி எங்கே பார்த்தாலும் வந்து அவங்க வந்து இப்போ தண்ணீர் பந்தல் வைக்கிறாங்க, அப்புறம் விலையில்லா விருந்தகம் சாப்பாடு போடுறாங்க. அப்போ இதெல்லாம் என்ஜிஓன்றீங்க. இல்லை அப்படி சொல்லுங்க. கீழடி விவகாரங்களாட்டம் இருக்கும், கன்னட மொழி சர்ச்சைகளாக இருக்கட்டும், அதே சமயம் அன்றாட நடக்கிற மாநில சார்ந்த ஒன்றிய பிரச்சனை, பட்ஜெட் தாக்கல் எல்லாத்தையும் கருத்து தெரிவிக்கணும்ல. பேசவே இல்லை. ஏன் தெரிவிக்கல? இன்னைக்கு ட்விட்டர் மூலமா சொல்லிட்டு இருக்காரு சார். இன்னைக்கு நவீன அரசியலுக்குள்ள வந்துட்டார் சார். ஒன்னொன்னு மேடையை போட்டு பேசணுன்ற அவசியம் இல்லை. இன்னைக்கு அது கட்சியோட கோட்பாடு தானே, உங்களோட தனிப்பட்ட கருத்தை சொல்றீங்க? நான் சொல்றேன், நானா சொல்றேன், அது தேவையில்லைன்றேன். இன்னைக்கு ஒவ்வொருத்தர் கையிலையும் மொபைல் இருக்கு. நான் சொல்ல வேண்டிய கருத்து இதுவே போதும். பிரச்சாரம் போராட்டம் வேண்டாம். நீங்க அதுதான் சொல்றேன்ல, உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே போராட்டம் போராட்டம் போராட்டம்ன்றீங்க. போராட்டம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், போராட்டமா இருக்கணுமா? சொல்லுங்க. இரண்டும் கலந்தது தான் வாழ்க்கை. எதுவா இருக்கணும்? இல்லை, நான் அப்படிதான் பாக்குறேன் சார். ஒருத்தர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, நம்ம புள்ளக்குட்டியோட டெய்லி போராடணும், ரோட்ல வந்து நின்று போராடணுமா, வாழ்க்கை சந்தோஷமா அவன் உண்டு பீஸ்ஃபுல்லா வாழணும்னு நினைப்பான். நான் அதுதான் சொல்றேங்க, ரெண்டு கலந்த வாழ்க்கை இருக்க முடியாது சார். நீங்க வந்து அந்த அமைதிக்கான போராட்டத்தை நடத்துறீங்க, நான் வாழ்க்கைக்கே போராட்டம் நடத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். ரெண்டு வித்தியாசம் இருக்கு. புரியுதுங்களா? புதுசா டெஃபினிஷன்ல இது உண்மை. அவனோட எல்லா வாழ்க்கையும் போராட்டம் தான். தினமே போராடி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அது எந்த அளவுக்கு நிம்மதியா இருக்கும்ன்றது. ஆனா இங்க எப்படின்னா, நான் உனக்கு ஓட்டை போட்டு உட்காத்தி வச்சிருவேன். ஆனா எனக்கு தேவைப்பட்ட அடிப்படையான தேவைக்கே நான் ரோட்ல வந்து உனக்கு போராட வேண்டியிருக்கு. திமுக நல்லதான பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்களா? என்ன நல்லது பண்றாங்க? ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு வந்து ஊக்கத்தொகை கொடுக்கறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து கல்வி இது வந்து ஐஐடியில் சாதாரண குழந்தைங்க கூட மேலே இது பாஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எத்தனையோ நலத்திட்டங்களை பண்ணிட்டு தானே இருக்காங்க. வேர்ல்டு பேங்க் சொல்கிறதா இருக்கட்டும், உலக நிறுவனங்கள் சொல்கிறதா இருக்கட்டும், சரியான விஷயம். தமிழ்நாடு வந்து நலத்திட்டங்களை பண்ணுறது முன்னோடி மாநிலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. சூப்பர் சார். நீங்கள் இப்போ ஒரு சேனல் நடத்துறீங்க சார். இந்த சேனல் வந்து நல்லா நடத்துறீங்க. ஆனால் உங்களுக்கு 1 கோடி ரூபா லாஸில் போகுது. சேனல் சூப்பராக ஏற்றுப்பாங்களா? நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கீங்க, இப்படி போடுவோம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பேங்க்கில் போயிட்டு ஒரு 2 கோடி ரூபா லோன் வாங்கியிருக்கீங்க. ஆனால் உங்ககிட்ட வேலை செஞ்ச எல்லார்கிட்டையும் என்ன ட்ரெஸ்ஸு, ஷூவு, பைக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நல்லா பார்த்துட்ருக்கீங்க. பேங்க்காரன் வரான், சாரி சார், என் மக்களுக்கெல்லாம் நான் நல்லது செஞ்சேன், என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எல்லா ஸ்டாஃப்க்கும் எல்லாத்தையும் கொடுத்தேன், நான் எதுவுமே எடுத்துக்கல. நீங்கள் எடுத்துக்காம போதே இங்கே ஃபுல்லாக கொள்ளடிச்சிட்டு இருக்கிறான், கமிஷனை போட்டு 30% 40%ன்னு. அதுக்கப்புறம் வரேன் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ வந்து பேங்க்கார்ட்ட சொன்னால், சூப்பர் தம்பி, பரவாயில்ல, உங்கள் 2 கோடி ரூபா நீங்கள் கட்டாதீங்க அப்படின்னு சொல்லிடுவானா? நிர்வாக திறமை இருக்குது, வேர்ல்டு பேங்க் அப்படியே பாராட்டுதுன்றீங்க. 9 லட்சம் கோடி ஏன் சார் கடன் வச்சுருக்கீங்க? எதனால்? இதுதான் நிர்வாக திறமை பிரச்சனை. புரியுதுங்களா? நீங்கள் சொன்னீங்கல்ல, இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம், அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு. இந்த வருஷம் ஏன் சார் வந்து இவ்வளோ சீராக பண்ணுறது வந்து ஆர்டிஇன்னு ஒன்று இருக்குது,
கட்டாய இலவச கல்வி. என்ன அது ஏன் இந்த வருஷம் எடுக்கல? பசங்களுக்கு நம்பர் 1ல நிற்குதுன்றீங்க, படிப்பில் வேற லெவலில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்கன்றீங்க. திராவிட மாடல் சிறந்த மாடல்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பேசலை. நீங்கள் கேட்டது தான் நான் பதில் வைக்கிறேன். நான் எந்த கட்சியும் குறிப்பிட்டு பேசல. நீங்கள் கேட்குறீங்களா இவ்வளோ சூப்பராக பண்ணுதுன்னு? ஏன் பண்ணல? தமிழ்நாட்டோட பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா? நம்மளோட கல்வித்துறைக்கு 46,000 கோடி. பிஜேபி எவ்வளோ, மத்திய அரசு எவ்வளோ கொடுக்கணும்? ஒன்றிய அரசு வெறும் 250 கோடி கொடுக்கணும் இந்த ஆர்டிஐ இஷ்யூஸ்க்காக. கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு? மத்திய அரசு, அதாவது ஒன்றிய அரசு பாஜக வந்து இந்த 250 கோடி கொடுக்கல, அதனால் இந்த வருஷம் வந்து கட்டாய இலவச கல்வி ஆர்டிஐ இருக்காது, ஆர்டிஇ இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. 46,000 கோடியில் வெறும் 250 கோடி இல்லாதனால ஏழை மாணவர்களை உங்களால் ஸ்கூலில் படிக்க வைக்க முடியல. அதுதான் சிஸ்டம். 2010 கொண்டு வராங்க இந்த சிஸ்டம். மத்திய அரசும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து 60-40. என்னன்னா ஒரு ஸ்கூல்லையும் 30%, 25% அந்த ஏரியாவில் இருக்கிற ஏழை மாணவர்கள் படிக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்கள ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துனீங்கன்னா மல்லாரி கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த காலத்தில் படிக்க வைக்க முடியலன்னு கொண்டு வந்த திட்டம் இது. 250 கோடி ரூபா இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அரசியல் தான் பண்ணுறீங்க, மக்களுக்கான சேவை செய்யலை. 250 கோடி ஒரு பிரச்சனையா சார் உங்களுக்கு? 46,000 கோடி எங்கே இருக்குது? வெறும் 250, 2% கூட கிடையாது அந்த காசு. ஜஸ்ட் 2% கூட கிடையாது அந்த பணம். அதில் 0.5%, 0.5% கூட நீங்கள் ஒதுக்காமல் ஒரு கட்சி மேலே பழியை போட்டு ஆட்சியை பிடிக்கிறதுக்காக எல்லாத்தையுமே பிஜேபி மேலே பழியை போட்டு ஒரு வெறுப்புணர்வு ஒன்று பண்ணுறீங்க. உடனே நான் பிஜேபிக்கு சொங்கு சங்கின்னு கீழே போடுவானுங்க. அவங்களையும் சேர்த்து தான் அடிக்கிறேன், புரியுதுங்களா? நான் 2 பேரும் சேர்த்து அடிக்கிறேன். அப்போது உன்னோட நோக்கம் எப்படி ஆட்சி செய்யணும், எப்படி இவங்களை வின் பண்ணணுன்ற தவிர மக்களுக்காக இல்லைன்றது இதில் காட்டுது. இந்த மாதிரி பல திட்டங்கள் நான் சொல்கிறேன். 70 வருஷம் ஆட்சி சார். மழை பெஞ்சு நேற்று ஏன் சார் விவசாயியோட அத்தனை இதுவும் இன்னைக்கு வெளில கிடக்குது? எங்க சார்? திருவண்ணாமலை மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம் கொள்முதல் நிலையம் இல்லை. என்ன பண்ணலாம் சொல்லுங்க? கொள்முதல் நிலையம் இல்லை. மழை, விவசாயி போட்டதெல்லாம் மழை பெஞ்சு ஈரமாகி மொத்தமாக முள் விளைச்சி அந்த இது வந்துச்சுன்னு சொல்லி நியூஸ் காட்டுறான். ஏன் எடுக்க முடியல? 75 வருஷத்தில் உங்களால் இன்னும் அதை கொண்டு வர முடியல. விவசாயி விளைவிக்கிறது பேசிகிட்டு இருக்கீங்க. சென்னையில் கோயம்பேடு மார்க்கெட்டில் நம்ம போய் இன்னைக்கு கொட்டுது வச்சுங்க, மழை போய் கொட்டுது, வர முடியல, போய் மார்க்கெட்டில் வாங்க முடியல அப்படின்னா கிருஷ்ணகிரியில் இருக்கிற தக்காளி விவசாயி இன்னைக்கு பட்னி. அவன் வீட்டில் சோறு தின்றதுக்கு அவனுக்கு காணி கிடையாது. இதுக்கு என்ன பண்ணலாம்? அங்கே விளைவிக்கிறான் அந்த தக்காளி, இங்கே கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வருது. இந்த கோயம்பேடு மார்க்கெட் அதை வரதே ஒரு கமிஷன், விற்கிறவன் ஒரு கமிஷன் ஏஜென்ட்டு, வாங்குறவன் ஒரு ஆட்கள். விற்கலை அப்படின்னா இன்றைக்கி அவனுக்கு அங்கே சோறு கிடையாது. உங்கள் சிஸ்டம் கேட்டிங்கல்ல, எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள் உங்கள் சிஸ்டம். இதை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். தருமபுரி மாவட்டத்துலேயும் உங்களுக்கு ஊட்டியில் அப்படின்னா அந்த மேட்டுப்பாளையம் கீழே பண்ணுறதுலையும் பூக்கள், மதுரை பூக்கள், பூ விற்கலை, மழை பெஞ்சிருச்சுன்னா பூ வாங்க மாட்டாங்க, அழுகி போயிடும். அந்த பூக்கார அம்மாவோ அந்த பூ விவசாயம் பண்ணி அன்றைக்கி அவனுக்கு சோறு இல்லை விவசாயிக்கு. 75 வருஷத்தில் இதுதான் சிஸ்டமா சார்? பட்னி கிடக்கிறதும் ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு ஒரு விவசாயி அவனுக்கு என்ன பண்ணி கொடுக்குறீங்க? இவ்வளோலாம் விட்டுருவோம். தமிழ்நாட்டோட நிலத்தடி நீர் என்ன லெவலில் இருக்குது? ஆறுகள்லாம் ஏன் சார் வந்து 966 சென்டிமீட்டர் மழை பெய்யுது தமிழ்நாட்டில். அதில் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 180 டிஎம்சி தண்ணியும் 328 டிஎம்சி தண்ணி கடலில் போய் கலக்குது. ஒரு தண்ணி கூட மிச்சம் பண்ண முடியல உங்களால். 50 அடியில் நிறுத்த நீர் இன்றைக்கி 500 அடி 1000 அடிக்கு போயிடுச்சு. எவ்வளோ நாள் இப்படியே பண்ணிட்டு இருப்பீங்க? இன்றைக்கி சென்னைக்கு தண்ணி எங்கேருந்து வருது? சென்னை சுற்றுப்புற வட்டாரத்தில் இருக்கும் திருவள்ளூர், காஞ்சிபுரம், கும்மிடிப்பூண்டி, செங்கல்பட்டு, மதுராந்தகத்துலேருந்து வருது, விழுப்புரத்தில் வரைக்கும் வருது. இப்போ விழுப்புரம் வரைக்கும் போயிட்டான். எவ்வளோ நாள் தண்ணி கொடுப்பீங்க? இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த ஃப்ளாட் சிஸ்டத்துக்கும் தண்ணி கிடையாது. லாரி லேண்டில் வந்து பார்த்துருக்கீங்களா? தண்ணி லாரி வந்து எங்கேருந்து வருது? இது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான். அது பண்ணிட்டு போட்டோம். இப்போ விழுப்புரத்தில் தண்ணி இல்லை, மதுராந்தகத்தில் தண்ணி இல்லைன்னா அங்கே இருக்கிற ஆற்று படகுல உறிஞ்சி எடுத்துகிட்டு வரீங்க. ஆல்ரெடி மண்ணெல்லாம் திருடிட்டீங்க. 30,000 கோடி ஊழல், அதை நீங்கள் கேட்க மாட்டீங்க. அதெல்லாம் சூப்பரு, அப்படி திமுக அரசை நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதும்பீங்க. ஆனால் அது பேசுவோம். ஒரு 5 மாவட்ட கலெக்டரை கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க சார் கோர்ட்டில். கேள்வி கேட்டிருக்கான் இடி ரைட்டில். எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம். அதெல்லாம் தெரியாது. மலையை கொடைஞ்சி மண்ணாக்கிட்டு இருக்கிறீங்க. எப்படி நாளைக்கு மழை பெய்யும்? சோத்துக்கு என்ன பண்ண போகிறோம்? நீங்கள் கிளம்பி போயிடுவீங்க, போய் ஃபாரினில் உட்காந்துப்பீங்க. எங்களை மாதிரி பாட்டாளி சாதாரண பாட்டாளி வர்க்கம் என்ன பண்ண போகிறான் சோத்துக்கு? இதுக்கெல்லாம் பதில் இருக்கு அவங்கக்கிட்ட. பேசுவோமா உட்காந்து? ஒரு டிபார்ட்மெண்ட்டை எடுத்து பேசலாமா? நான் ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ஒரு மாவட்டத்தில் ஒரு மெதலில் பிரச்சனையை நான் பேசுகிறேன். எந்த மாவட்டத்தை வேணாலும் தூக்கும். என்ன பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் இன்றைக்கி?
அவ்வளோதான் சார், இவ்வளோதான் அரசியல். அதாவது வெளியில் காட்டுறது தான் இந்த திராவிட மாடல் சீன் எல்லாம், உள்ள என்ன நாருதுன்னு எங்களுக்கு தான் தெரியும். சம்பளம் கொடுக்க முடியாமல் உட்காந்துட்டு இருக்கிறாங்க இது டீச்சர்ஸ்க்கெல்லாம். அவ்வளோ கேவலமான ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்குது. அதெல்லாம் பேசுறது 1000 பேசலாம், உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும் சார். இன்னைக்கு 61 கோடி பேர் குடிக்காரன் தமிழ்நாட்டில். எங்கேருந்து சார் வந்துச்சு? எப்படி வந்துச்சு? 1 கோடி பேர் குடிக்கிறான் ஒரு நாளைக்கு. டார்கெட் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க 48,000 கோடி 58,000 கோடி தொடணுன்ட்டுன்னு. இந்த சேல்ஸ் பண்ணுவாங்க தெரியுமா காருக்கு, இந்த வருஷம் இவ்வளோவா, அடுத்த வருஷம் இவ்வளோ. அந்த மாதிரி போன பொங்கலுக்கு இந்த பொங்கலுக்கு 47 கோடி ஜாஸ்தி, சூப்பர்ரா, உங்கள் எல்லாருக்கும் கிஃப்ட்டு. ஏன் குறைஞ்சிது இந்த மாவட்டத்தில்? போன வாட்டி 300 கோடி வந்துச்சு, இந்த வாட்டி 285 கோடி வந்திருக்கு. 15 கோடி ஏன் குறைஞ்சிதுன்னு உட்காந்துன்னு மீட்டிங் போட்டுக்கிறீங்க. நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படியே மாபெரும் வளர்ச்சி. ரொம்ப சிம்பிளாக நான் கேட்குறேன், 75 வருஷத்தில் நீங்கள் வந்து மற்ற மாவட்டத்தெல்லாம் பேசிட்டு மாநிலத்தை சொல்கிறீங்க. தமிழகத்தில் 50% ஜிஆர்இ ரேஷியோ, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 52%. 152 பேர் தான் படிக்கிறான். 10th முடிச்சுட்டு 12th வர்றது 70%, அதாவது 30% படிக்காமல் போகிறாங்க. இது 50% போகிறாங்க உங்களுக்கு காலேஜ் சேராமல். அப்போ பாதி பேர் தான் படிக்க வச்சுக்கிறீங்க. சரி, இவ்வளோலாம் பேசுகிறீங்களா சார்? நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன், அந்த கேள்வி மட்டும் பதில் சொல்கிறேங்க. இதோட நான் முடிச்சுப்போம், ரொம்ப பேச விரும்பல. திராவிட மாடல் திமுக மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்துருக்கு, தமிழகத்தை போல் இல்லை, வேர்ல்டு பேங்கே இல்லைன்றான்ல. ஏன் சார் 1,37,00,000 பெண்களுக்கு வந்து 1000 ரூபா பணம் கொடுக்குறீங்க? தமிழ்நாட்டில் 2 கோடி மக்களுக்கு தான் வந்து ரேஷன் அட்டையே. மொத்தமாக இருக்க 2 கோடி குடும்பம் தான். 2 கோடி 25 லட்சம் குடும்பம். அந்த 25 லட்சம் குடும்பத்தை விட்டுருங்க, அது வந்து எலைட்டுக்கு எலைட் கோடீஸ்வரர்கள். அவர்கள் சும்மா ஒரு டேட்டா தனக்கு ஒரு அத்தாட்சிக்காக வச்சுருக்கேன். இப்போ ஆதார் வந்துச்சு சொல்ல வரேன். பாக்கி 2 கோடி குடும்பத்தில் 1,40,00,000 குடும்பங்களுக்கு 1000 ரூபா பணம் கொடுக்குறீங்க. அந்த என்ன, அது எப்படி வச்ச ஸ்கீமு? பாவர்ட்டி லைன் கீழே 2 லட்சம் கீழே வாங்குறவங்க, அவர்களுக்கு இப்படின்னு இது ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்கீங்களா? அதில் வராதவங்க 1000 ரூபாய் என்பது ஒரு நாளைக்கு 33 ரூபா. அதுவும் இப்போ இவங்க கொடுத்தது 21. இந்த 4 வருஷத்தில் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா வருஷத்துக்கு 5% இன்ஃப்ளேஷன் ரேட் ஏற்றுனீங்கன்னா 15 ரூபா கம்மி பண்ணும். 23 ரூபா இன்றைக்கி அதோட ரேட்டு. ஒரு 23 ரூபா பணம் இல்லாத ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்றது இது காட்டுதா காட்டலையா? ஒரு நாளைக்கு 23 ரூபா பணம் இல்லை. நீங்கள் கேட்ட திராவிட மாடல் 70 என்ன செய்யலை அப்படின்னீங்களே, ஒரு 1000 ரூபா பணம் இல்லை சார். அந்த 1000 ரூபாய்க்கு போய் நிற்க வைக்கிறீங்க. மற்ற மாநிலத்தோட இங்கே நல்லா முன்னேறியதாக. மற்ற மாநிலத்தில் இங்கே பயங்கரமாக கொள்ளடிச்சிருக்கீங்களே, அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? பேசுவோமா? அந்த மாநிலத்தில் இருக்கிற ஒரு அமைச்சர்கிட்டே வந்து 50 கோடி காசு இல்லை. இங்கே இருக்கிற ஒரு கவுன்சிலர் 500 கோடி சொத்து வச்சிருக்கிறான். எங்கேருந்து வந்துச்சு? எப்படி வந்துச்சு? அதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்களே. சரி, இப்படி இது ஒரு மற்ற மாநிலத்தில் இல்லை சார். மற்ற மாநிலத்தில் வெறும் 1 லட்சம் கோடி கூட கடன் இல்லை சார். நம்ம 9 லட்சம் கோடி கடன் வச்சிருக்கோம் சார். இப்போ அதை 10 லட்சம் ஆக போகுது சார் அடுத்த வருஷம். கடன் வாங்கி கொடுக்கறது பெருமை இல்லை சார். நிர்வாக திறமை தேவை. டாக்ஸ் மணி நான் கட்டுறேன், நீங்கள் கட்டுறீங்க, ஒன்று டாக்ஸ். இப்போ நம்ம பேசுறது முதல்ல ஜிஎஸ்டியில் ஓடிட்டு இருக்குது. நம்ம கட்டுறோம்ல, அந்த நிர்வாக திறமை எங்கே போச்சு? அது இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் திமுக வந்து ஒரு மாற்றாவோ எங்களுக்கு ஒரு போட்டியாகவோ நினைக்கிறதா இல்லைன்ற மாதிரி நிறைய அரசியல் அப்படிதான் பேசிப்பாங்க. அதனால என்ன காரணம் நினைக்கிறீங்க? எல்லாம் பயத்தில் அப்படி சொல்கிறாங்க. அவ்வளோதான். வேற என்ன சொல்ல முடியும்? அவ்வளோதான் சொல்ல முடியும். என்ன சொல்கிறீங்கன்னா, அந்த கிரிட்டீரியாக்குள்ளேருந்து வெளியேறணும் போனாதான் சார் வளர்ச்சி. சார் நீங்க அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் பார்த்திருப்பீங்க. பெண்களை நிறைய பேர் அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் நகர்வலம் போவார். நைட்டு என்ன பண்ணுவார் தெரியுமா? என் ஆட்சி எப்படி இருக்குன்னு மக்கள்கிட்ட போய் கேட்பாரு. அதுல அவர் பிடிப்பாரு. ஒருத்தன் கூப்பிட்டு வீட்டுல உட்காந்து வச்சு விருந்து போட்டானா அது ஆட்சி சூப்பர். நீங்க என்ன சொன்னீங்கன்னா, வாசல உட்காந்து வச்சு குடும்ப பெண்களை இதை கோர்னாங்க. நிறைய பெண்கள் வந்து எனக்கு விடுபட்டுருச்சு குடுக்கலன்ற மாதிரி கோர்னாங்க சார். அதுதான் சார் அதுல அது எப்படி நீங்க பொருளாதாரத்தை மீன் பண்ண தமிழ்நாடு பெண்கள் கீழே எப்படி? ஆமா, 1000 ரூபாய் பணத்துக்காக போய் நிக்கிறாங்கன்னா அப்ப அவங்க எவ்வளவு வந்து கீழ்த்தனமா கீழ் மட்டத்துல இருக்கிறாங்கன்றத பாருங்கன்ற. புரியல உங்களுக்கு? யார் சார் 1000 ரூபாய் போய் கோருவாங்க? யார் கோருவாங்க? என்கிட்ட அந்த வசதி இல்ல, எனக்கு வாங்கி கொடு 1000 ரூபான்னு கேட்கறது யார் கேட்பாங்க? நீங்க வச்சிருக்க கைட்ரியாக்குள்ள வரனா வரலையா? அவன் இல்ல, அது ஊக்கத்தொகை சார். அது ஊக்கத்தொகை. பெண்கள் வந்து ஒரு முன்னேற்றம். இப்போ பஸ் ஃப்ரீயா இருக்கு. அப்பனா தமிழ்நாட்டுல கொடுங்க. தமிழ்நாட்டுல ரொம்ப வறுமைக்குள்ள இருக்காங்களா? அப்படி பார்க்க முடியுமா? இருங்க சார், எங்க அம்மா கொடுக்கல சார். எங்க அம்மா அந்த கைட்ரியாக்குள்ள வரல சார். ஏன் சார் எங்க அம்மா ஊக்கத்தொகை பண்றீங்க? ஏன் சார் எங்க அம்மாக்கு கொடுக்கல சார்? மத்த பெண்கள் கொடுக்குறீங்க, எங்க அம்மாக்கு வரல சார். எங்க அம்மா வச்சு நான் பேசுறேன். எங்க அம்மாக்கு ஏன் சார் ஊக்கத்தொகை இல்ல? ஏன் இல்ல? அப்ப யாரு கொடுக்குறீங்க? நீங்க அப்ப கிரைட்டீரியா வைக்கிறீங்க. அனைவருக்கும் கொடுக்க வேண்டியதானே? ஏன் ஒரு கிரைட்டீரியா போட்டீங்க? அனைவருக்கும் ஊக்கத்தொகை சார். அது யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள 2 கோடி மக்களுக்கு நாங்க உரிமை தொகை, ஊக்கத்தொகைக்குள்ள உரிமை தொகை அக்செப்டட் 2 கோடி பேருக்கு கொடுங்க. ஏன் கொடுக்காம 1 கோடியே 18 பேர் கொடுத்தீங்க? 18 லட்சம் பேர் கொடுத்தீங்க. ஏன் கிரைட்டீரியா வச்சீங்க? 3 லட்சத்துக்கு கீழே சம்பாதிக்கிறவங்களா இருக்கணும், அவங்களுக்கு வந்து இப்படி இருக்கணும், அவங்களுக்கு வந்து ஏசி இருக்கக்கூடாது, அவங்களுக்கு கார் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து சொந்த வீடு இருக்கக்கூடாது. இதெல்லாம் என் கணக்கில் போட்டீங்க.
எல்லாரும் கொடுங்க, அப்போ ஒத்துக்கிறேன். ஏன் அதை கொண்டு வரீங்க? கொண்டு வரல. அப்போ இவ்வளோதான் கணக்கு. அப்போ இது ஏன் அப்போ இதை போட்டிங்கல்ல? அப்போ 55 லட்சம் பேர் வரல, 60 லட்சம் பேர் வரல, பாக்கி 1,40,00,000 பேர் உள்ளே வரான்னா இவ்வளோதான் அர்த்தம். அப்போ 2 கோடி பேருக்கும் கொடுத்துருக்கணும். இல்லை அப்படின்னா 30 லட்சம் பேர் கொடுத்துட்டு இத்தனை பேரை நான் வளர்த்துருக்கேன்டா, எவனுமே வரல பற்றியான்னா அப்போ சூப்பர். 2 கோடி பேரில் வெறும் 20 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க, பாக்கி 1,70,00,000 பேர் இந்த 1000 ரூபா ஸ்கீம்குள்ளே வரல அப்படின்னா இது வளர்ச்சி. சூப்பர்ரா. நான் போய் அவர் வீட்டுக்கு தெருவா நினையோ என்ன கவர்மெண்ட் தெரியுமா, நான் தெருவா பிரச்சாரம் பண்ணுறேன் அவருக்கு. இல்ல நீங்க என்ன 1,40,00,000 பேர் நீங்க பெண்கள்ல பேட்டி கொடுத்து பாத்திருக்கீங்களா? உரிமை தொகை பேட்டி கொடுத்து சார், நான் பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதை வச்சுலாம் என்ன 1000 ரூபாய் வச்சு குடும்பத்தில் நடத்த முடியாது, எனக்கு அன்றாடம் நடக்கிற குடும்ப செலவு ஒரு கூடுதல் செலவுன்னு அவ்வளவுதான் அப்படி பாக்குறாங்க. ஆனா நீங்க அதை எப்படி பாக்குறீங்கன்னா, எப்படி அரசியல் ஆக்குறீங்கன்னா 1000 ரூபாய் வச்சு 1000 ரூபாய் இல்லாத கூட குடும்பம் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க பேசுறீங்க. சார் நான் தெளிவே படுத்துறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட. சார் கோடீஸ்வரன் 1000 ரூபாய் கொடுத்தா வாங்கிப்பான் சார். நீ பணம் எவனுமே அம்பானியே வாங்கிப்பான். நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன் வாங்கினா நோ ஐ ஹேவ் மணி அப்படின்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். 100ல ஒருத்தன் தான் சொல்லுவான், 99 வாங்கிப்பான். நீங்க அதுதான் சொல்றல, நீங்க நான் ரொம்ப தெளிவுபடுத்துறேன். ஆனா நீங்க வாதம் பண்றோமே கேட்டுட்டு நான் உங்களுக்கு டேட்டாவோட தான் வைக்கிறேன். நான் கேட்டது ஏதாவது தப்பு இருக்குதா சொல்லுங்க. உங்களை 60 வருஷம் ஆட்சியில வளரவே இல்லை, வாழ்வாதாரம் மேம்படவே இல்லை, அதுதான் காட்டுது. இதை தான் நான் ப்ரூஃப் சொல்ல வரேன். சரிங்களா? பல்வேறு அரசியல் சார்ந்த மற்றவர்களுக்கெல்லாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ பிரதர்.